ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கார்ட்னா என்ன, டிஸ்கார்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுமா அப்படிங்கிற பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு உள்ள $1,000,000 கொஸ்டின், எதுக்காக இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. அதாவது டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் ஸ்டார்டர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணாமலே என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, டிஸ்கார்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் இருக்குது. உங்களுக்கு விண்டோஸ்க்கு வேணும்னாலும் கிடைக்கும், லினக்ஸ்க்கு வேணும்னாலும் கிடைக்கும், iOSலையும் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. பேசிக்கலி நீங்கள் அந்த ப்ரௌசர்லேருந்து கூட என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கிறது அண்ட் அதுவும் ஃப்ரீயாக இருக்குது அண்ட் அதுவும் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பே போதுமே, எதுக்காக நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ஒரு டிஸ்கார்ட் சர்வர் குரூப் போகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கும். 256 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் அப்படிங்கிறது மேக்ஸ் அண்ட் லிமிட்டு. அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸுக்குன்னு ஒரு குரூப்பு, மேக்ஸுக்குன்னு ஒரு குரூப்பு, தமிழுக்குன்னு ஒரு குரூப்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளேயே என்ன பண்ண முடியும்னா உங்களால் மல்டிப்ளாக நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணப்படும். அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். பட் திங் இஸ் லைக் எல்லாத்தையும் ஒரு இடத்துல உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபார் அ ஃபேக்ட் வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒரு அட்மினாக இருக்கீங்கன்னா யாராவது ஒரு மெசேஜ் அதில் வந்து பண்ணினாங்கன்னா அவங்க தான் அதை ரிமூவ் பண்ணணும், நீங்கள் டெலிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் இங்கே உங்களால் என்ன பண்ண முடியும்னா லைக் நிறைய விஷயங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அதே நம்ம வந்து லேட்டர் வீடியோவில் பார்க்குறோம். பட் அதர் தேன் தட் இங்கே லிமிட் கிடையாது. லிமிட் வந்து கிட்டத்தட்ட 100K to 250K. அதாவது தியரட்டிக்கலி டிஸ்கார்ட் சர்வரில் லிமிட் கிடையாது. பட் டிஃபால்ட்டாக ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, 100,000 இல்லாட்டி 250,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் தாண்டும் போது நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கார்டை காண்டாக்ட் பண்ணி இல்லை எங்களோட சர்வர் இதுவும் இதெல்லாம் பத்தாது, இதுக்கு மேலே நம்ம எங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க, ஸோ எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி அன்லிமிட்டடாக யூசர்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் உங்களோட டிஸ்கார்ட் சர்வரில். நீங்கள் மல்டிபிளாக வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ அண்ட் இதில் எல்லாத்துக்கும் இருக்கிறது ஆரம்பிச்சு நம்மளால் இதில் வாய்ஸ் கால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்மளோட மாடரேட்டர் அமேசிங் ஹரிகிருஷ்ணன். இப்போ நம்மளால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர்கிட்ட கால் பேசணும், நம்மளால் கால் ஸ்டார்ட் பண்ண முடியும், கால் பேச முடியும். அண்ட் அதே டைம் நம்மளால் என்ன பண்ண முடியும், வீடியோ கால் பண்ண முடியும். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து இன்னொரு நபர் கூட கால் பண்ணணும் கூட சேர்ந்து அப்படின்னா, இந்த ஆட்னு சொல்லிட்டு யாரை நம்ம அதில் ஆட் பண்ணணுமோ அவங்களும் உங்களால் ஆட் பண்ண முடியும். அண்ட் அவங்களோட மெசேஜஸை டிலீட் பண்ணி பார்க்க முடியும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் பேசிக்கான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணும்போது உங்களால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீனை உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஷேர் பண்ண முடியும். அது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது பேசிக்காக வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்காது, நம்மளால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சேனல்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட சர்வருக்குள்ள வரும். இது இப்போ தான் நம்மளோட சர்வருக்குள்ள வரும். இது நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர் தமிழன் அப்படின்னு சொல்லி நம்மளோட கம்யூனிட்டி சர்வர். இதில் கிட்டத்தட்ட ஒரு 600 பீப்பிள் இருக்காங்க. இப்போ வந்து 640 பீப்பிள் ஆஃப்லைனில் இருக்காங்க. யார் ஆஃப்லைனில் இருக்காங்க, யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க அப்படிங்கிறத தனித்தனியாக அது பிரித்து காட்டிடும். இது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் லிமிட் கிடையாது. 100Kலேருந்து 250K வரைக்கும் லிமிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பீப்பிள் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஜென்ரல் சேனல். ஜென்ரல் சேனல்னா என்னென்னா, பேசிக்காக எல்லாரும் தேவையான சும்மா கேஷுவலாக பேசுகிறது எல்லாத்தையும் ஜென்ரல் சேனலில் பேசுவாங்க. ஒவ்வொரு சேனல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போது டிஸ்கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் சேனல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டெக்ஸ்ட் சேனல். நம்ம வந்து டாபிக்ஸை பேசுறதுக்கு டைப் பண்ணுறதுக்குள்ள ஸ்க்ரீன். இங்கே டெக்ஸ்ட் பேசலாம், இல்லாட்டி வந்து ஒரு வீடியோ அனுப்பணும்னா வீடியோ அனுப்பலாம், லிங்க் அனுப்பிக்கலாம், இமேஜஸ் அனுப்பிக்கலாம், கிஃப்ட் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் சேனல். வாய்ஸ் சேனலுங்கிறது நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, இது எல்லாமே வாய்ஸ் சேனல். இங்கே வந்து மியூசிக் கேட்கணும்னா அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஜென்ரலாக பேசுறதுக்கு ஒரு சேனல் இருக்குது, கம்யூனிட்டியாக நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது பேசுறதுக்கு ஒரு சேனல் இருக்குது, மூவி பார்க்குறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அண்ட் பேசிக்கலி ஒரு ஸ்டேஜ் சேனல் லைக் வியூவர்ஸ் அவங்களோட கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கு ஒரு சேனல் இருக்குது, க்ரஷ் ட்ரிபியூட்டை கேட்கறதுக்கு ஒரு சேனல் இருக்குது. இப்படி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரித்து எந்தெந்த விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அலோகேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஷேரிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டக்குன்னு ஒரு வாய்ஸ் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளால் ஏதாவது ஒரு ஸ்க்ரீனையோ இல்லாட்டி ஒரு இதையோ நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணி குவாலிட்டின்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். சர்வருக்குள்ளேயே நம்மளால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு சேனலில் ஜாயின் பண்ணியிருந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ண முடியும். லைக் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேசிக்காக இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து நமக்கு என்ன பண்ண முடியும்னா இன்வைட் பண்ண முடியும். இப்போ நம்மளால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குன்னா ஒரு லிங்க் சென்ட் பண்ணி மற்றவங்களை இன்வைட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இன்வைட் பீப்பிள்னு கொடுத்துட்டு யாரை இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்வைட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த காப்பின்னு கொடுத்துட்டு இந்த லிங்க்கையும் நம்மளால் மற்றவங்க கிட்ட கொடுத்து அவங்களால அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண வைக்க முடியும். இது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ப்ரைவசி செட்டிங்ஸும் நிறைய இருக்குது. அண்ட் அதை பற்றி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கார்ட் அஸ் அ ஹோலாக உங்களுக்கு யார்
யாரெல்லாம் மெசேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ப்ரைவசி செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் மேலே பார்த்துருக்கீங்க, இந்த அப்ரெண்டிஸ்னு யாருன்னா நம்மளோட மாடரேட்டர்ஸ் அப்ரெண்டிஸ். இது நம்மளோட சேனலோட மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க இங்கே இருக்காங்க. விஐபின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறவங்களாம் தனி ரோல் கொடுக்கும். இப்படி தனித்தனியாக நம்மளால் ரோல் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு பெர்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அட்மின், இந்த மாடரேட்டர் அப்ரெண்டிஸ்னு சொல்லி கொடுத்துருக்க ரோல் இருக்குல்ல, அவங்களால என்ன பண்ண முடியும்னா யாரோட மெசேஜஸ் வேணாலும் டெலிட் பண்ண முடியும். ஒரு சேனல் மாடரேட்டர் மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஒவ்வொரு ரோல் கொடுத்து அதை வச்சு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே கிடையாதுன்னா வாட்ஸ்அப் கிடையாது. நம்மளால் இந்த மாதிரி ரோல் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, நீங்கள் சேனலில் மாடரேட்டர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். அதுக்கப்புறம் நம்மளோட இதில் என்ன இருக்குன்னா பாட்ஸ் இருக்குது. பாட்ஸ் நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பாட்ஸ் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் தான், அது ஆன்லைனில் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலில் இந்த மியூசிக்னு ஒரு பாட் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் சேனலுக்குள்ளே போயிட்டு ஹைடர் ரிக்வஸ்ட் நீங்கள் ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனலில் நீங்கள் எக்ஸ்க்ளமேஷன் ஆர் மேபி லைக் ஏதாவது ஒரு சாங் வேணுமோ அந்த சாங்கோட நேமை நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதா அப்படிங்கிற சாங்கை நான் என்டர் பண்ணேன்னா ஒரு பாட் என்ன பண்ணணும், நம்மளோட சேனல் இங்கே ஜாயின் பண்ணி அது பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்கலி இப்போ எனக்கு வந்து நான் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது சேனல் நான் அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு கேட்காது, பட் அது வந்து பாட்டு பாடிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், அதை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். லைக் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு கண்ட்ரோல் தட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கலி என்ன சொல்ல வரேன்னா பாட்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பாட்ஸ் வச்சு இந்த மாதிரி இது பண்ண முடியும். இல்லைனா நம்மளோட சேட் ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் பண்ண முடியும். லைக் யாராவது வந்து தப்பாக ஏதாவது பேசினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுறதுக்கு, வார்ன் பண்ணுறதுக்கு, பேன் பண்ணுறதுக்கு, நம்ம எப்போல்லாம் லைவ் போகிறோமோ லைவ் பண்ணுற லிங்க் போஸ்ட் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ எப்போல்லாம் நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோமோ அது அந்த டைம்லையோ இல்லாட்டி எப்போல்லாம் லைவ் வருமோ அப்போ எல்லாமே என்ன பண்ணிடுறோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே யாராவது கால் பண்ணால் இப்போ நீங்கள் ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பா வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா நம்மளோட சேனல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே தான் க்ரஷ் ட்ரிபியூட் வந்து ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கலி நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா நமக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா கஸ்டம் எமோஜிஸ். நம்மளோட சேனலில் கஸ்டமாக நிறைய எமோஜிஸ் ஆட் பண்ணியிருக்கும். இந்த எமோஜிஸ் கிளிக் பண்ணி இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண எமோஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எமோஜி இது எல்லாமே நம்மளோட ஆட் பண்ண கஸ்டம் எமோஜிஸ். இந்த மாதிரி எமோஜிஸையும் ஒவ்வொரு சர்வருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற சொல்லலாம். அண்ட் இப்போ ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அவங்க ப்ரைவசியை பப்ளிக்கில் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருந்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்க் பாய்னு சொல்கிற நம்மளோட ஃப்ரெண்டு அவர் இப்போ போக்கி எம்எம்ஓன்னு சொல்லி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. எவ்வளோ நேரமாக விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதில் இருந்து காட்டும். இதே மாதிரி அவங்க ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க ஸ்பாட்டிஃபைல மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்கனாலும் என்ன கிடைக்கும்னா அவங்க அது அப்படியே அந்த இடத்துல காட்டும்னு சொல்லலாம். இவர் இப்போ ஃபோர்ட்நைட் விளையாடிட்டு இருக்காருங்கிற மாதிரி காட்டுது, இவங்க வந்து ஃபோர்ட்நைட் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் அவங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து பப்ளிக்கில் வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அண்ட் கடைசியில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்ன, இன்டெகிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்டெகிரேஷன் சொல்லும்போது கிட்டத்தட்ட மோஸ்ட் நிறைய விஷயங்கள் இன்டெகிரேஷன்ங்கிற கேட்டகரியில் சொல்லிக்கலாம். ஒருத்தரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவனோட ப்ரொஃபைலில் டீப்பான நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து இது என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே பாக்ஸ்டன். ஸோ இப்போ பாக்ஸனோட ப்ரொஃபைலை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஏன் எல்லாமே ஹைடாக இருக்குன்னு தெரியல. ஓகே ஃபைன், சரி இந்த டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் அவங்களோட ப்ரொஃபைலேருந்து பேசிக் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேமை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மல்டிபிள் பீப்பிளாக வைக்க முடியும். யூசர் நேம்னு சொல்லி ஒரு விஷயம் வரல, ஒரே யூசர் நேமை நிறைய பேர் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்குங்களா? அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் I.Tamizhan ஒரு நேம் இருக்குன்னா I.Tamizhan எனக்கு ஒரு ஹேஷ்டாக் கொடுத்துருப்பாங்க. 4200 எனக்கு ஒரு ஹேஷ்டாக் இருக்கும், ஒரு டேக் இருக்கும். அந்த டேக் பதில் உங்களுக்கு வேற ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் எங்கே இருக்குன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் இருக்குது, ஆர் மேபி லைக் டிஸ்கார்டில் இருக்குது. டிஸ்கார்ட் சர்வருக்குள்ள எக்கச்சக்கான ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ டெக்னிக்கலி நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மற்ற இடத்துல இல்லை. அண்ட் ஒரு கம்யூனிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுச்சுன்னா ஈஸி நீங்கள் உங்களோட ஃபோன்லேருந்தே என்ன பண்ண முடியும்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன பாட் தேவைப்படுதோ அதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் பாட்ஸ் ஆட் பண்ணுறத பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்துக்கலாம். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.